திதிகளில் 4வது திதியாக வரும் சதுர்த்தி திதி முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்குரியதாகும். மாதத்தில் இருமுறை வரும் சதுர்த்தி திதிகளில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என கொண்டாடுகிறோம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை வேரோடு அறுத்து எரியக்கூடிய விரதம் சதுர்த்தி விரதமாகும். இதனால் விநாயகரின் அருளை வேண்டி பலரும் தங்களின் துன்பங்கள் தீர சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபடும் பழக்கம் உள்ளது. 2025ஆம் ஆண்டில் வரும் முதல் சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தியாக, அதுவும் தை மாதத்தில் வரும் சங்கடஹர சதுர்த்தியாக வருகிறது. சங்கடஹர சதுர்த்தி ஜனவரி 2025. இந்த ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று சங்கடஹர சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 17ஆம் தேதி காலை 05:36 மணி துவங்கி ஜனவரி 18ஆம் தேதி காலை 06:58 வரை சதுர்த்தி திதி உள்ளது. சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில்தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் ஜனவரி 17ஆம் தேதியையே ஜனவரி மாதத்திற்கான சங்கடஹர சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு நடத்த வேண்டும். விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 17ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமாவை வழிபடலாம். சதுர்த்தி விரத பலன்கள். விநாயகப் பெருமான் துன்பங்கள், தடைகளை நீக்கி இன்பங்களையும் வெற்றியையும் செல்வ வளத்தை அளிப்பவர் என்பதால் சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் விநாயகரின் அருளையும் அளவில்லாத நலன்களையும் பெற முடியும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் விநாயகருக்கு பிரியமானவர்களாக மாறுவார்கள். வளர்ச்சி, அமைதி, ஒற்றுமை ஆகியவற்றை அளித்து விருப்பங்களை நிறைவேற்றி தருவார் விநாயகப் பெருமான். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பதால் உடல், மனம், ஆன்மா ஆகியன சுத்தமடையும். சங்கடஹர சதுர்த்தி விரத முறைகள். சங்கடஹர சதுர்த்தி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விநாயகரின் அருளை பெற வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். பகல் பொழுது முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். மாலையில் விநாயகருக்கு விருப்பமான மஞ்சள் நிற மலர்கள் சூட்டி பழங்கள், மோதகம், கூழுக்கட்டை, இனிப்புகள் போன்றவற்றை படைத்து வழிபட வேண்டும். மாலையில் விநாயகருக்கு நடைபெறும் அபிஷேக, அலங்கார பூஜைகள் முடிந்த பிறகு, சந்திர தரிசனம் கண்ட பிறகு, விநாயகரை மனதார வணங்கிய பிறகு பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்.